வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அரசியல் உரிமைகள் சர்வதேசம் வெளியிட்ட அறிக்கை. 5000 ரூபாய் வரையான பரிமாற்றங்களுக்கு சேவை கட்டணத்தை நீக்கிய ஜனாதிபதி. இலங்கையர்கள் 5 பேர் துபாயில் கைது. நாடு கடத்த நடவடிக்கை. சஜித் எச்சரிக்கையை கண்டுகொள்ளாத அனுர அரசாங்கம். கென்னடி குடவர்த்தன குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் போர் நிறுத்த முன்மொழிவை நிராகரித்துள்ள ஈரான் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர அழைப்பு. அமெரிக்க விமான மீட்பு நடவடிக்கை. 4 முக்கிய ராணுவ அதிகாரிகளை இழந்துள்ள ஈரான். ஹார்முஸ் நீரிணை பழைய நிலைக்கு திரும்பாது. ஈரான் IRGC அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை 2025ஆம் ஆண்டின் அரசியல் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகளில் முன்னேற்றம் அடைந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக ஃப்ரீடம் ஹவுஸ் நிறுவனத்தினுடைய புதிய அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றது. உலகளாவிய சுதந்திரம் தொடர்ந்து 20வது ஆண்டாக வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் இலங்கை முன்னேற்றம் அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான மாற்றம், முன்னேற்றமும் ஊழலுக்கு எதிரான போராட்டம் மற்றும் மது சகிப்புத்தன்மையை மேம்படுத்த புதிய அரசாங்கம் எடுத்த முயற்சிகளை மேற்கோள் காட்டி இலங்கை 5 புள்ளிகளை பெற்றுள்ளதாக ஃப்ரீடம் ஹவுஸ் தன்னுடைய 2026ஆம் ஆண்டு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உலகில் 54 நாடுகள் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ள நிலையில் 35 நாடுகள் மட்டுமே முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. அவற்றுள் இலங்கை குறிப்பிடத்தக்க தன்மையை காட்டியுள்ளது. சிரியா, இலங்கை, பொலிவியா மற்றும் ஹாபோன் ஆகிய நாடுகள் அந்த ஆண்டில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பதிவு செய்த நாடுகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மோதல்கள், சதிகள், ஜனநாயக நிறுவனங்களின் சிதைவு மற்றும் அதிகாரத்தின் ஆக்கிரமிப்பு காரணமாக உலகெங்கிலும் ஜனநாயக சுதந்திரம் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ள நிலையில் உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் இலங்கை முன்னோக்கி சென்றுள்ளது. இலங்கையின் முன்னேற்றத்திற்கு மத்தியிலும் கினி பிசாவு, தன்சானியா, புர்கினா ஃபாசோ, மடகஸ்கார் மற்றும் எல் சால்வடார் உள்ளிட்ட பல நாடுகளின் நிலைமை மோசமடைந்துள்ளதனால் உலகளாவிய சுதந்திரம் தொடர்ந்து 20வது ஆண்டாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. பொலிவியா, பிஜி மற்றும் மலாவி ஆகிய 3 நாடுகள் பகுதியளவு சுதந்திரம் கொண்ட நிலையிலிருந்து சுதந்திரமான நிலைக்கு உயர்ந்துள்ளது. இலங்கை தொடர்ந்து பகுதியளவு சுதந்திரம் கொண்ட நாடாகவே நீடித்தாலும் அளவிடக்கூடிய முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் நிலவிய அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரமற்ற நிலைமைக்கு பின்னர் இலங்கையில் இந்த முன்னேற்றமானது தொடர்ச்சியான ஜனநாயக மீட்சியை பிரதிபலிக்கின்றது என ஃப்ரீடம் ஹவுஸ் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கும் அரசாங்கத்தின் பிரதான வேலை திட்டத்தின் கீழ் தேசிய QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டம் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவின் தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தாள்களின் பயன்பாடு குறைந்து பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை வழிநடத்தும் நோக்குடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 5000 ரூபாய் வரையான அனைத்து லங்கா QR பரிமாற்றங்களுக்கும் வர்த்தகர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் சேவை கட்டணம் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறு வர்த்தகர்கள் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கல்களை எந்தவிதமான மேலதிக செலவுமின்றி மேற்கொள்ள முடியும். புதிய முறைமையின் ஊடாக எந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்தும் ஒரு நபரிலிருந்து இன்னொரு நபருக்கு மிக எளிதாக பணத்தை பரிமாற்றிக் கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார தரவுகளை வெளிப்படைத்தன்மையுடன் திரட்ட தவறியதே நாம் தேங்கி நிற்பதற்கு காரணமாகும். டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் முறைசாரா பொருளாதாரத்தை முறையான பொருளாதாரத்திற்குள் கொண்டு வர முடியும். இது ஊழலற்ற மற்றும் பாதுகாப்பான முறைமையை உருவாக்கும் என்று ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். மேலும் எரிபொருள் மானியம் போன்ற சலுகைகளை தகுதியான மக்களுக்கு சரியாக கொண்டு சேர்ப்பதில் எமக்கு சவால்கள் உள்ளது. உதாரணமாக டீசல் மானியம் வழங்கும் போதும் பெரிய சொகுசு வாகனங்கள் அதிக நன்மைகளை பெறுகின்றது. ஆனால் டிஜிட்டல் பணப்பரிமாற்ற முறைமையூடாக ஒருவரின் பொருளாதார நிலையை துல்லியமாக அறிய முடியும் என்றும் இதன் அடிப்படையில் மானியங்களை உரிய இலக்குகளுக்கு வழங்க முடியும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். பழைய காகித வங்கி புத்தகத்திலிருந்து புதிய டிஜிட்டல் முறைமைக்கு மக்கள் மாற வேண்டும்.
குறிப்பாக வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் பண பரிமாற்றங்களை QR முறைக்கு மாற்றும் வகையில் விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இது ஒரு சமூக கலாச்சாரமாக மாற வேண்டும் என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு முக்கிய குற்றவாளியும் அவருடைய கூட்டாளிகள் 4 பேரையும் துபாய் போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. தற்போதைய மத்திய கிழக்கு போர் சூழல் தணிந்தவுடன் சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். சந்தேக நபர்கள் 5 துபாய் போலீசாரின் பலத்த பாதுகாப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை கைது செய்ய இன்டர்போல் போலீசாரும் உதவி செய்திருப்பதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் வாழ்க்கை செலவுகளை மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உயர்ந்துள்ளதுடன் தற்போதைய ஆட்சியாளர்கள் தேர்தல் கால வாக்குறுதிகளை அனைத்தும் வெறும் பொய்களாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என சிரேஷ்ட பேராசிரியர் ஹென்னடி குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். மின்சாரம், நீர், எரிபொருள் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் மிக வேகமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் போராட்டத்தை எதிர்கொண்டுள்ளனர். நாட்டின் சனத்தொகையில் 1/3 பங்கினர் கடும் கவலைக்குரிய நிலைக்கு தள்ளப்பட்டதோடு ஏனையோர் வறுமையில் விளிம்புக்கு சென்றுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையின் விலை உயரும் போது விலைகள் அதிகரிக்க அரசாங்கம் தேவையில்லை என முன்னர் கூறியவர்களின் வாக்குறுதிகள் இன்று காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது. எரிவாயு விலையேற்றம் என்பது வரும் மத்திய கிழக்கு யுத்தத்தால் ஏற்பட்டது மட்டுமல்ல, யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே நாட்டில் எரிவாயு பிரச்சினை காணப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் புதிய நிறுவனம் ஒன்றுக்கு எரிவாயு விநியோகத்தை வழங்கியுள்ளது. ஆனால் அந்த நிறுவனத்திடம் தொடர்ச்சியான விநியோக வசதிகள் உள்ளனவா என்பது குறித்து முறையான விசாரணைகள் எதனையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கக்கூடிய அபாயம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதியே எச்சரித்திருந்தார். இருப்பினும் அரசாங்கம் அதனை பொருட்படுத்தவில்லை. இன்று அதன் பாதிப்புகளை அனுபவிக்கும் போது மாத்திரம் அரசாங்கம் அது குறித்து பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் போர் நிறுத்த முன்மொழிவை ஈரான் நிராகரித்துவிட்டு அதற்கு பதிலாக போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர அழைப்பு விடுக்கும் 10 அம்ச பதிலை அனுப்பியுள்ளது என அதிகாரப்பூர்வமாக IRNA செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 10 அம்சங்களாக முன்வைக்கப்பட்டுள்ள இந்த பதிலில் ஈரான் போர் நிறுத்தத்தை நிராகரித்துள்ளதுடன் மோதலுக்கு ஒரு திட்டவட்டமான முடிவு தேவை என்பதையும் வலியுறுத்துகிறது என IRNA தெரிவித்துள்ளது. தெஹ்ரான் திங்களன்று பாகிஸ்தான் வழியாக வாஷிங்டனுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தது. பிராந்தியத்தில் உள்ள அனைத்து மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது ஹார்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணத்தை நிர்வகிக்கும் ஒரு நெறிமுறை, தடைகளை நீக்குவது மற்றும் புனரமைப்புக்கான உறுதிப்பாடு ஆகிய கோரிக்கைகள் அந்த பதிலில் அடங்கியுள்ளன என்று IRNA செய்தி வெளியிட்டுள்ளது. 45 நாள் போர் நிறுத்தத்திற்கான ஒரு முன்மொழிவை வாஷிங்டன் ஆய்வு செய்ததாகவும் அது போதுமானதாக இல்லை என்றாலும் ஒரு முன்னேற்ற நடவடிக்கை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இது ஒரு முக்கியமான முன்மொழிவு. இது ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை. இது போதுமானதாக இல்லை, ஆனால் இது மிகவும் முக்கியமான ஒரு நடவடிக்கை என்று அவர் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்பகானுக்கு தெற்கே ஞாயிற்றுக்கிழமை நடந்த அமெரிக்க விமான மீட்பு நடவடிக்கையின் போது 4 ஈரானிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரான் ராணுவத்தின் மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்பகான் மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 4 அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது. அதிகாரிகள் எதிரி போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஆயுதமேந்திய ஆளில்லாத விமானங்கள் மற்றும் ஆதரவு விமானங்களுடன் நேரடி மோதலில் ஈடுபட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. தோளில் வைத்து சுடும் ஏவுகணை ஒன்று அமெரிக்க விமானம் ஒன்றை தாக்கியதாகவும் அதன் பிறகு அந்த படைப்பிரிவு மற்ற விமானங்களினால் குறிவைக்கப்பட்டதில் 4 அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்ட அதிகாரிகளையும் அவர்களுடைய ராணுவ பதவிகளையும் ஈரான் ராணுவம் அடையாளம் கண்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஹார்முஸ் நீரிணை இனி முந்தைய நிலைக்கு திரும்பாது என அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் கடுமையான வார்த்தைகளில் ஈரானை எச்சரித்த சில மணி நேரங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முக்கியமான நீரிணை மீது வெளிநாட்டு ஆதிக்கம் முடிவடைந்து விட்டது. இனி அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் இங்கு தங்கள் விதிகளை சொல்ல முடியாது என
IRGC-யின் கடற்படை பிரிவு கூறியது. மேலும் பாரசீக வளைகுடா பாதுகாப்பை அந்த பகுதியில் கடலோர நாடுகள் தாமே உறுதி செய்யும் வகையில் புதிய உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கப்படுவதாக IRGC தெரிவித்துள்ளது. அதில் கடற்படையை நிலைநிறுத்தல், மேம்பட்ட கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்து விரைவான பதிலளிக்கும் திறன்கள் ஆகியவை அடங்கும். இதற்கிடையில் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரான் ஹார்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் அதன் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என கூறியுள்ளார். ஈரான் வெளிவிவகார அமைச்சகம் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை முயற்சிகள் ஈரானுக்கு எதிரான குற்றங்களுடன் முரண்படுகின்றன. அமெரிக்கா ஈரானில் நடந்த விமான மீட்பு நடவடிக்கையை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் திருடும் முயற்சியாக பயன்படுத்தியது என குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் எதிரியை உண்மையான வருத்த நிலைக்கு கொண்டு செல்லும் வரை தாக்குதல்கள் தொடரும் என கூறியுள்ளார். ஹார்முஸ் நீரிணை மீதான ஈரானின் நிலைப்பாடு உலக எரிசக்தி பாதுகாப்பிற்கும் சர்வதேச வர்த்தகத்திற்கும் பெரிய சவாலாக மாறியுள்ளது. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி.